ஏப்ரல் 28 வரை தமிழக மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாய்மானவன் விவரிக்க கேட்போம். தாய்மானவன், வணக்கம். இந்த வெப்பநிலை அதிகரிப்பு தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள தகவலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்ன? தமிழக பகுதிகளின் மேல் தற்போது வளிமண்டல கீழடுக்குகள்ல காற்றினுடைய திசைவேக மாறுபாடு பகுதியும் நிலவி வருகிறது. இதன் காரணமாக இன்று முதல் வருகின்ற 28 வரை தென் தமிழகத்துடைய கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்கள் மற்றும் தமிழகத்துடைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல லேசான மழை பெய்யக்கூடும் எனவும், ஏனைய தமிழகம் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தமட்டில் 29 வரை அதிகபட்ச வெப்பநிலை தமிழக மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள்ல இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அளவில் அதிகமாக இருக்கக்கூடும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்கள்ல சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல 38 டிகிரி செல்சியஸ் முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதே போல காற்றினுடைய ஈரப்பதத்தை பொறுத்தமட்டில் வருகின்ற 29 வரை தமிழகத்துடைய உள் மாவட்டங்கள்ல சமவெளி பகுதிகளில் பிற்பகல்ல 30 முதல் 50% மற்ற நேரங்களில் 40 முதல் 75% என்ற அளவில் தான் இருக்கக்கூடும் என்பதால் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் போது உடல் அசௌகரியங்கள் ஏற்படலாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தமட்டில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை என்பது 36 அல்லது 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை என்பது 26 அல்லது 27 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் இருக்கக்கூடும் என அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று முதல் வருகின்ற 29 வரை அதிகபட்ச வெப்பநிலை என்பது ஓரிரு இடங்கள்ல தமிழகத்துல இயல்பை காட்டிலும் 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் அளவில் அதிகமாக இருக்கக்கூடும் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாய்மானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.